ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைகளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். மாம்சத்தினுடைய சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ நீதியும் சத்தியமும் கிருபையுமாமே. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். வருகிற பொல்லாப்புக்கு கர்த்தர் நம்மை விளக்குவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கை மிக மேன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். ஒரு தீங்கு வருது, இல்லை நமக்கு ஒரு ஆபத்து வருது, இல்லைன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஆண்டவர் நமக்கு அதை சொல்லி கொடுப்பார். அந்த ஆபத்தில் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லுவார். இத நாம பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழும்போதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க கேட்கலாம், பரிசுத்த ஆவியானவர் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, அப்ப நாம நடத்தப்படும்படி ஒப்பு கொடுத்தா அவர் நம்ம அழகா நடத்துவார். வருகிற ஆபத்துகள் தீமையை சொல்லி கொடுத்து இதுல எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் கற்றுக் கொடுப்பார். ஒரு சமயம் ஒரு நாள் ராத்திரி வேலை, அதாவது ஒரு 8 மணி இருக்கும். ஒரு இடத்திற்கு என்னை ஜெபத்திற்கு அழைத்திருக்கிறார். ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு ஜெபத்தை நடத்துவதற்கு என்னை அழைத்திருக்கிறார். ஒரு பிரேயர்சல் மாதிரி கேர்சல் மாதிரி ஒன்று நடத்துவதற்காக அழைத்திருக்கிறார்கள். நானும் புறப்பட்டு போகிறேன். ஒரு குறிப்பிட்ட தூரம் நான் போன பின்பு ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார். உனக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு விபத்து நடக்கும், அந்த விபத்துல எச்சரிக்கையாயிரு அப்படின்னு மட்டும் சொல்றேன். நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், காதில் ஐபேட் போட்டிருக்கேன், நான் பாடலை கேட்டுக்கொண்டுதான் நான் போகிறேன். ஒரு காதில் பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் இங்கிருந்து போகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நான் போன போது ஏதோ ஒரு வாகனம் நிறுத்துவதற்காக வைக்கப்பட்ட கல், அந்த கல் நடு ரோட்டில் இருந்திருக்கு. இருட்டில் ஒன்றும் தெரியல. லைட் வெளிச்சத்தில் நம்ம எப்போதும் அந்த ரோட்டில் போகிறோம் தானே, இல்லை வண்டி வந்து போயிட்டு தானே இருக்கு. போனப்போ அந்த கல் அடிச்சு, கல்லை வெயில் அடிச்சு நான் வண்டியோடு தூக்கி வீசப்பட்டேன். வீசப்பட்டு அப்படி போகிறேன். வண்டி ஒரு பக்கம் இருக்கு, நான் ஒரு பக்கம் தேய்ச்சிக்கிட்டே போகிறேன். போய் ஒரு மரத்தினுடைய அந்த அடி மூட்டு வெட்டப்பட்டு அந்த மரம் கொஞ்சமாக வேர்லேருந்து கொஞ்சம் தூரம் விடப்பட்டிருக்கு. அந்த மரத்தில் போய் முட்டி நிற்கிறேன். முட்டி நின்ற உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. என் வண்டி ஒரு பக்கம் கிடக்கு, என் வண்டியில் டூம் போச்சு, என்னுடைய ஐபேட் போச்சு, என் சட்டையெல்லாம் கந்தரகோலமாக இருக்கு. நான் எழும்பி என் சட்டையை பார்க்குறேன். என் சட்டையை அழுக்காக இருக்க தவிர ஒரு பீத்தல் இல்லை. ஆனால் ஒரு பட்டனும் கிடையாது, எல்லா பட்டனும் தெரிச்சிச்சு. ஒரு பட்டன் இல்லை, ஆனால் ஒரு பீத்தல் இல்லை, எங்கேயுமே கிழிச்சல் இல்லை. நான் அப்படியே உதறி தட்டிட்டு நான் அந்த போக வேண்டிய கம்பெனிக்கு ஃபோன் பண்ணேன். என் மொபைல் பாதுகாப்பாக தான் இருந்து பாக்கெட்டில் இருந்ததுனால ஒன்றும் ஆகலை. அதை எடுத்து ஃபோன் பண்ணுறேன். இப்படி எனக்கு ஒரு விபத்து ஆயிடுச்சு, நான் வருகிறேன், எனக்கு அந்த பின்னூசி மட்டும் கொஞ்சம் வைங்க, சட்டையை நான் போட்டுக்க.
அவங்க மிரண்டு போய் அவங்க காரெல்லாம் எடுத்து வெளியே வச்சு அவர் வந்த உடனே கூட்டு போகணும் அப்படின்னு. அது என்னை தூக்கி விட வந்த 1-2 பேர் அங்கங்கிறது வந்து வந்தாங்க. ஐயோ ரத்தம் ஊற்றுது பாருங்கண்ணா. அது ரத்தம் இல்லை, வண்டியிலேருந்து வடிஞ்ச ஆயில். நான் ஆயில் தான் ஊற்றுது, ரத்தம் கிடையாதுன்னு சொன்னேன். ஒரு இடத்துல அடியுது, ஒரு இடத்துல காயம் கிடையாது. எழும்பினா மறுபடியும் வண்டியை சரி பண்ணேன். டூமெல்லாம் நொறுக்கி இருந்துச்சு, டூம் தான் போச்சு, மற்றபடி வண்டி ஓட்டலாம். புறப்பட்டு போயிட்டேன். புறப்பட்டு அங்கே கம்பெனிக்கு போகிறேன். அங்கே கார்லாம் நிற்குது. உடனே அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னே. அப்புறம் காரை உள்ளே ஏற்றிட்டு அப்புறம் நான் வண்டியை கொண்டு போய் உள்ளே விட்டுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போய் என்னுடைய முகத்தை கை கால்கள்லாம் கழுவி கொண்டு நான் சொன்னேன் எனக்கு ஊக்கு வேணும். ஊக்கு இல்லை. இப்போ ஊசி கொடுத்தா. அந்த பின்னூசினால் சட்டையை மாட்டிக்கொண்டு அழுக்கெல்லாம் கொஞ்சம் முடிந்தளவு தொடச்சிட்டு முகத்தெல்லாம் கை காலெல்லாம் கழுவிட்டு போய் ஜெபத்தை நடத்திட்டு மறுபடியும் அங்கிருந்து அதே வண்டியில் புறப்பட்டு வீட்டுக்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்புறம் எனக்கு 2 பேர் அனுப்புனாங்க என் கூட, பாஸ்டர் கூடவே போங்க அப்படின்னு சொல்லி. என் கூட வந்தாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் வரல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு நான் போயிட்டேன். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு ஆபத்து வருகிறது. அந்த ஆபத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். தேவன் எப்படி பாதுகாக்கிறான்னு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அந்த விஷயம். முன்னாடி சொல்லிட்டாரு, அந்த ஆபத்து நேரிடுகிறது, கூட இருக்கிறாரு. ஒரு கீறல், ஒரு அடி, ஆனால் சட்டையில் உள்ள ஒரு பட்டன் மட்டும் இல்லை, பட்டனே இல்லை. மற்றபடி ஒரு பாதிப்பு இல்லை. கர்த்தர் பாதுகாத்தார். இதுதாங்க நம்ம ஆண்டவர். நாம் அவரை நம்பி அவரை சார்ந்த அவருடைய ஊழியத்தையோ அவருடைய வேலையோ என்ன செய்தால், நாம் பிஸ்னஸ் செய்தாலும் சரி, நான் அரசாங்க வேலை செய்தாலும் சரி, வேற என்ன காரியம் செய்தாலும் அவர் நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த காலவேளையில் உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டா தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்றைக்கு ஆவியானவரே என்னை நடத்தும் என்று ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் காட்டும் பாதையில மாத்திரம் நடந்துட்டு வாங்க. ஒரு குழப்பம் வராது, ஒரு சோர்வும் வராது, ஒரு பிரச்சனை வராது. கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்துகிறதை பார்க்கிறீர்கள். ஆமென், ஆமென்.